பாமக கேட்ட கேள்வியால் சிக்கலில் தவிக்கும் திமுக. ஊர் மக்கள் கொடுத்த பேட்டியின் பின்னணி என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொளி. பேரன்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க மேலாமர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். வேங்கவயல் சம்பவத்தை அவ்வளவு விரைவாக எவராலும் மறந்துவிட முடியாது. சாதாரணமான சம்பவமா? குடிக்கிற தண்ணியில மலம் கலக்கப்பட்டது. ஆனா அந்த மலம் கலந்தவனை இன்று வரைக்கும் திமுக அரசு கைது பண்ணவே இல்லை. பாமக இது சம்பந்தமாக பல முறை கேள்வி எழுப்பிருக்கு, அறிக்கை விட்டிருக்கு, கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. ஆனா பட்டியல் சமுதாய மக்களுக்காக போராடுகிறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிற விசிகா என்ன பண்ணுச்சு? கையை கட்டி வேடிக்கை மட்டும்தான் பார்த்துச்சு. ஏங்க இன்னைய வரைக்கும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யப்படல அப்படின்னு ஒரு கேள்விய ஏன் விசிகா எழுப்பல? ஒரு போராட்டத்தை ஏன் விசிகா நடத்தல? அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு வாங்கி நிற்கிறதுல மட்டுமே தான் குறியா இருந்தாங்களே தவிர வேங்கவயல் மக்களுக்கு நீதி கிடைச்சதா என்பதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. மீண்டும் அது போன்ற ஒரு சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்துல கந்தரகோட்டை அருகாமையில் ஒரு கிராமத்துல நடந்ததா சில நாட்களுக்கு முன்பாக பரபரப்பான ஏற்பட்டுச்சு. ஆனா இதை குறித்தும் விசிகா கண்டுக்கல. விசிகா அப்ப கொஞ்சம் பிஸியா இருந்துச்சு. கர்நாடகா மாநிலத்துல காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு கேட்டுட்டு இருந்தார். அவன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டான்ட்டான். ஆனா இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சுன்னு விசிகா காங்கிரஸ் கட்சிக்கு டி.கே. சிவகுமார் கூட கை கோத்துக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு கை சின்னம் ஜெயிக்கணும்னு ஓட்டு கேட்டு இருந்தார். வேங்கவயலுக்கே குரல் கொடுக்காதவர்கள் கந்தரகோட்டைக்கே குரல் கொடுக்க போறாங்க. இங்கேயும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன மருத்துவர் ஐயா அவர்கள் தான் கண்டனங்களை தெரிவித்து கேள்வி எழுப்பியிருந்தார். இதுல நடந்த உண்மை என்ன என்பதை குறித்து உடனடியாக ஆராய வேண்டும். ஒருவேளை குடிநீர் தொட்டியில சாணம் கலக்கப்பட்டிருந்தால் அந்த குற்றவாளிகளை வேங்கவயல தப்பிக்க விட்டது மாதிரி இல்லாமல் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று ஆவேசமான ஒரு அறிக்கையும் மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருந்தார். இதனால அரசுக்கு, ஆளும் கட்சிக்கு, அதிகாரிகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த குடிநீர்ல சாணம் கலக்கப்பட்டதாக சொன்ன மக்களே இன்றைக்கு ஊர் ஒன்று கூடி அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்பவத்தை குறித்து திருச்சி அதிகாரிகள் அந்த தண்ணீருடைய சாம்பிளை எடுத்துட்டு போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆய்வுல அந்த தண்ணியில சாணமெல்லாம் கலக்கலைங்க. அந்த தண்ணி குடிநீர் தொட்டியே ரொம்ப நாளா கழுவாமலே வச்சிருக்கிறாங்க. அதனால ஏற்பட்ட பாசி அப்படியான சாண வாடையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குடிநீர்ல சாணம் கலந்தது எவ்வளவு பெரிய குற்றமோ, சாணம் கலந்திருந்தால் எவ்வளவு பெரிய குற்றமோ, அதே போன்று சுத்தமான தண்ணியை வழங்காததும் குற்றம்தான். ஆட்சியாளர்கள் அப்பப்பா ஐயோ சாணம் கலக்கலப்பா அப்படின்னு தப்பிச்சுக்க நினைக்கிறாங்களே தவிர்த்து சுத்தமான குடி தண்ணீரை தரலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இல்லை. இந்த ஆட்சியாளர் மேல குற்றமா வந்துட்டு நிக்குதே. வேங்கவயல்ல நடந்த சம்பவத்துக்கே இன்ன வரைக்கும் நீதி வாங்கி தரல நம்ம. அதுக்கப்புறம் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியத்துல இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்ப திரும்பி இங்க மாதிரி இதே மாதிரி நடக்குது. நம்மள யாரும் கேள்வி கேட்க போறதில்ல. பாமக மட்டும்தான் கேள்வி கேட்டுட்டு இருப்போம். ஆனா அவர்கள் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியலையே என்று தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய திமுக ஊர் மக்கள், இரண்டு சமுதாயத்து மக்களையும் ஒன்று கூடி பேட்டி கொடுக்க வச்சிருக்கிறாங்க. எங்க ஊர்ல அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க, எங்க ஊர்ல எல்லாம் தாயாபள்ளியா பழகிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் தாயாபள்ளியா பழகணும் என்பதுதான் பாமகவுடைய நோக்கம். திமுக அதுக்கு வழிவகை பண்ணுதானா? அது மாதிரிலாம் வழிவகை பண்ணல. ரெண்டு பேரும் மோத விட்டு குளிர்காயறது தான் அவங்க மும்முரமா இருக்கிறாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த ஊர்ல இந்த குடிநீர் தொட்டியில சாணம் கலக்கப்படலைங்க அப்படின்னு ஊர் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த குடிநீர் தொட்டியில சாணம் கலக்கப்படலைங்க அப்படின்னு திருச்சியில ஆய்வு செய்த அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறாங்க. உள்ளபடியாகவே மகிழ்ச்சியான விஷயம். சரி, அந்த தண்ணியில சாண வாடை வர்றதுக்கும் என்ன காரணம்னு கேட்டா அந்த தொட்டியே கழுவாம இருக்குதுன்னு அதிகாரிகளே சொல்றாங்களா? அப்ப அந்த தொட்டியை கழுவாம ஒரு சுத்தமான தண்ணியை கூட கொடுக்க கூட இந்த அரசுக்கு வக்கு இல்லையா என்கின்ற கேள்வி எழும்புது. இன்னொரு கேள்வி என்ன எழும்புதுன்னா, பாமக நிறுவன மருத்துவர் ஐயா அவர்கள் கண்டனத்தை தெரிவித்த அடுத்த சில நாட்கள்லயே அவ்வளவு வேகமாக இதுல ஆய்வு பண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏன் வேங்கவயல்ல இன்னி வரைக்கும் நீதி கிடைக்கல? அன்னைக்கும் பாமக கேட்கலாம். அன்னைக்கும் பாமக நிறுவன மருத்துவர் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல. இங்க பாமக நிறுவன மருத்துவர் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டதுனாலேயே இங்க நடவடிக்கை எடுத்தான்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு இதை வெளிக்கொண்டு வந்தது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஏன் வேங்கவயல்ல எடுக்கல அப்படின்னா,
வேங்க வயல்ல குற்றவாளிகள் யார் என்பது அரசுக்கே தெரிந்து அவர்களை காப்பாற்ற நினைக்குதா என்கின்ற சந்தேகம் எழும்புது. ஏன்னா எவ்வளவு வேகமா கந்தரக்கோட்டையில கேள்வி எழுப்ப கொஞ்சம் சில நாட்கள்லயே இதெல்லாம் தெரியப்படுத்திட்டீங்க. அப்ப வேங்க வயல்ல தெரியப்படுத்துறதுக்கு ஏன் காலதாமதம்? அப்ப குற்றவாளிகள் யார் என்பது அரசுக்கு தெரியுமா என்கின்ற சந்தேகம் வலுவா எழுதா இல்லையா? இதையெல்லாம் குறித்து ஏன் விசிகா சிந்திக்கிறது இல்லை? அந்த மக்களை வாக்கு மந்தியாக மட்டும் பார்த்துக்கிட்டு அவர்களுக்கான எந்த உரிமைக்கும் குரல் கொடுக்கறது இல்லை, அவர்களுக்கு எதிரான அடக்குமுறைக்கு குரல் கொடுக்கறது இல்லை, அவர்களுக்கான சமூக நீதிக்கு குரல் கொடுக்கறது இல்லை. இந்த விஷயத்திலுமே குரல் கொடுக்க மாட்டீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு வேங்க வயல்ல நீதி கிடைக்காம அந்த மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சாங்க? இன்னும் எத்தனை தேர்தலை புறக்கணிச்சா அவங்களுக்கான நீதி கிடைக்கும்? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த மாதிரியான இழிவு நடக்கும்? இந்த இரண்டு சமுதாய மக்களும் ஒன்றுபட்டு வாழ நினைக்கின்ற போதும் கூட விசிகா போன்ற கட்சிகள்லாம் ஐயோ நீங்க ஒன்னா இருந்துட்டா எப்படி, நீங்க பிரிஞ்சிருந்தா தானே எங்களுக்கு ஆதாயம். விசிகா பல பிரச்சனைகளை எடுத்திருந்தாங்க, கையில எடுத்திருந்தாங்க. வேங்க வயலை மட்டும்தான் மறந்துட்டாங்க. அவங்க கொடிகம்ப பிரச்சனை, பாமகவுக்கு எதிராக பேசக்கூடிய பிரச்சனை, பாமக வம்பு இழுக்கிற பிரச்சனை, வன்னியர்கள் மீது வழக்கு போடுற பிரச்சனை, இதுலலாம் விசிகாவினர் ஆர்வமாக இருந்தார்களே தவிர்த்து அதே ஆர்வத்தை வேங்க வயல் விஷயத்துல கையாடல. அதற்கு என்ன காரணம்? அப்ப குற்றவாளிகள் யார் என்பதை தெரிந்து ஆட்சியாளர்கள் மௌனமாக இருப்பது போல குற்றவாளிகளை காப்பாற்ற விசிகாவும் நினைக்குதா என்ற கேள்வி எழும்புதா இல்லையா? என்னைக்குத்தாங்க வேங்க வயலுக்கு நீதி கிடைக்கும்? விரைவில் அந்த மக்களுக்கான நீதி கிடைக்கட்டும். விசிகாவின் முகத்திரை கிழியட்டும். நன்றி.